வாக்யஜ்ஞேன கல்பதாம். பத்யமௌஷதசேவா ச க்ரியதே யேன ரோகிணா ஆரோக்யசித்திர்த்ருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டிதகர்மணா. பத்யமௌஷதசேவா ச க்ரியதே யேன ரோகிணா ஆரோக்யசித்திர்த்ருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டிதகர்மணா. அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தியோட வேதாந்தம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட சாரம். வேதாந்தம் படிக்கிறதும் முக்கியம், சாதன சதுஷ்டய சம்பத்தியும் முக்கியம். ஆக இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒருத்தனுக்கு ஞான பலத்தை கொடுக்க முடியும். அப்போ தான் ஒருத்தன் ஸ்திதப்பிரஜனாக முடியும் அப்படிங்கிறது இங்கே விஷயம் சொல்லப்படுறது. ஏன ரோகிணா ஔஷத சேவா பத்யஞ்ச கிரியத்தே அஸ்ய ஆரோக்கிய சித்தி திருஷ்டா. எந்த ஒரு நோயாளியால் ஔஷத சேவா, ஔஷத சேவான்னா மருந்து சாப்பிட்றது, பத்தியம், அதுக்கு டாக்டர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் சாப்பிடாதே, உப்பு சாப்பிடாதே, சர்க்கரை சாப்பிடாதே, இளநீ குடிக்காதே, இதெல்லாம் நீ சாப்பிட்டேயானா உனக்கு இதாகிடும் அப்படின்னு டாக்டர் பத்தியம் சொல்கிறார். நோயாளிக்கு மருந்தும் சாப்பிடணும், அப்புறம் என்னது பத்தியமும் கடைப்பிடிக்கப்படணும். அப்போ தான் என்னாகும்னா அஸ்ய ஆரோக்கிய சித்தி திருஷ்டா, அவனுக்குத்தான் நோயற்ற தன்மைங்கிறது சித்திக்கும். வெறும் மருந்தை சாப்பிட்டு பத்தியத்தை கடைப்பிடிக்கலன்னா, பத்தியத்தை சாப்பிட்டு மருந்தை கடைப்பிடிக்கலன்னா ரெண்டும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு அழகான ஒரு குறள் இருக்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. ரெண்டும் வேணும்னு அர்த்தம். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி, மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இருக்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. அதாவது ஞானத்தை அடையலைன்னா நீ புலனடக்கம் பழகி பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆக புலனடக்கமும் வேணும், ஞானமும் வேணும், அப்போ தான் மோட்சம். மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே. ஐயுணர்வு எய்துவது என்பது பத்தியம், மெய்யுணர்வு என்பது மருந்து. ஏன ரோகிணா, எந்த நோயாளியால் இந்த ரெண்டும் தொடர்ந்து செய்யப்படுகிறோம், அது நம்ம ஒன்று போட்டுக்கணும், கண்டினியூஸாக பண்ணணும், ஏதோ 2 நாளைக்கு இல்லை, தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு ஆரோக்கியம் சித்திக்கும். ந அந்நிய அனுஷ்டித கர்மணா. இது 2 அர்த்தம். வேற எதையாவது செஞ்சால் நோய் போயிடாது. ஒரு நோய் போகணும்னா சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க மணி மந்திர ஔஷதம்பாங்க. ஔஷதத்தில் பத்தியம் அடக்கம். மணின்னு சொன்னால் ஏதோ இந்த ரத்னங்கள்லாம் வச்சுக்கிறது, உடம்பில் படுறது. அப்புறம் மந்திரம்னா அதுக்கான மந்திரத்தை ஜபிக்கிறது, தன்வந்திரி மந்திரத்தை ஜபிக்கிறது. நோய் நீங்கிறதுக்காக சாஸ்திரத்தில் என்னெல்லாம் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஜபிக்கிறது. அதெல்லாம் அந்த மந்திர ஜபங்களை பண்ணுறது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் மருந்து 3ம் பண்ணணும்பாங்க. வேற கர்மாக்களை பண்ணுறதுனால மாத்திரம் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நமக்கு பதிலாக இன்னொருத்தம் மருந்தோ பத்தியத்தையோ கடைப்பிடிச்சா பிரயோஜனம் இல்லை. நான் மருந்தை சாப்பிட்றேன், நீ பத்தியத்தை கடைப்பிடி, அப்படியும் பண்ண முடியாது. நான் தான் பத்தியத்தை கடைப்பிடிக்கணும், நான் தான் மருந்தை சாப்பிடணும். நானிய பந்தா வித்யத்தையே நாய, இதுக்கு வேறு வழி கிடையாது. ஆக அனுஷ்டித கர்மணா.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறார். இந்த தகுதியும் வேணும், குருக்கிட்ட போய் படிக்கும். இது அத்தனையும் குரு சொல்லின்னு இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஷ்யன் குருக்கிட்ட கேட்டிருக்கான், நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை புகழ்கிறார், சிஷ்யனை புகழ்ந்து பேசுகிறார். அப்படி புகழ்ந்து பேசுகிற போது நீ எவ்வளவு உயர்ந்தவன்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்கிற. உன்னுடைய அதாவது வந்திருக்கிற சிஷ்யனுடைய மகிமை என்னங்கிறது குரு சொல்கிறார். சிஷ்யனுக்கு குருக்கிட்ட ரொம்ப ஸ்ரத்தை இருக்கணும், குருவுக்கும் சிஷ்யன்கிட்ட ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா இந்த சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தா இது பிரயோஜனமாகும், இல்லாட்டி இந்த சிஷ்யன் சரி வரமாட்டான். அவன் ஸ்ரத்தையை காமிச்சா கூட அவன் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்துட்டு இவன் சரி வரமாட்டான்னு நினச்சுன்னுட்டார்னா, ஆகையினால் அதை எம்பசைஸ் பண்ணுறார். நீ வந்திருக்க, வந்த லட்சியத்தை விட்டு விலகிடாதே. நீ ரொம்ப இப்போ உண்மை புரிஞ்சு வந்திருக்க, கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு மனசு மாறி விட்டுட்டேயானா அப்புறம் உன் வாழ்க்கை வீணாக போயிடும். இப்போ இருக்கிற விவேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணு, சாதன சதுஷ்டய சம்பத்தியை விட்டுவிடாதே, ஏதோ பாபத்தினால திடீர்னு விட்டுவிடப்படாது, கேர்ஃபுல் அப்படின்லாம் சொல்கிற அர்த்தங்கள்லாம் எத்தனையோ விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ சிஷ்யனுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீ வந்திருக்கே, நான் பாடம் ஆரம்பிக்கத்தான் போகிறேன், ஆனால் இதனுடைய வேல்யூவை நீ நிறைய புரிஞ்சுக்கணும். நான் நிறைய சொல்லி கொடுப்பேன், ஆனால் நீ உன்னுடைய முயற்சியை விடக்கூடாது. நான் உனக்கு பாடம் கொடுக்க தயாராகிட்டேன், ஆனால் நீ உன் முயற்சியை ஒரு பொழுதும் விட்டுறக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இல்லைன்னா இந்த கம்யூனிகேஷன் வேஸ்ட்டாக போயிடும். ஆகையினால இந்த வேல்யூஸை புரிஞ்சுக்கோ. வேதாந்தம் படிக்கிறது இவ்வளவு மதிப்பு மிக்கது. வேதாந்த சாஸ்திரம் படிப்பதனுடைய சிறப்பு என்ன, பெருமை என்ன, மகிமை என்ன. ஏதோ சும்மா இது கோர்ஸ் ஹாபிலாம் இல்லை, இது மோட்ச சாதனம். இது ஏதோ பொழுதுபோக்கு ரெக்ரியேஷன் மாதிரி இல்லை வேதாந்தம் படிக்கிறது. ஆக இது பந்த மோச்சனத்திற்கான சாதனம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கிறது. பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணா ஆரோக்ய சித்திர் திருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மணா. பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணா ஆரோக்ய சித்திர் திருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மணா.